எஸ் சார். ப்ரெசன்டேஷன் வைஸ் வந்து ஓகே தான். எனக்கு பொறுத்தவரை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்க ப்ரெசன்டேஷன். வர சீஃப் கெஸ்ட்டும் பிடிச்சிருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நமக்கு தான் இந்த ஆர்டர் கன்ஃபார்மா கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமன். சந்தோஷ் என்ன வேணும் சொல்லுங்க. சார், ஒரு எமர்ஜென்சி சார். என்ன இப்பதான் ஜாயின் பண்ணீங்க, அதுக்குள்ள எமர்ஜென்சியா? என்ன எமர்ஜென்சி? சார், அக்கா பொண்ணு பெரிய மனுஷி ஆயிருக்கா. ஒரு 2 days லீவ் கிடைச்சதுன்னா நான் போய் செய்முறை செஞ்சுட்டு வந்துடுவேன். என்னங்க இப்பதான் ஜாயின் பண்ணீங்க, அதுக்குள்ள லீவ் கேக்குறீங்களே? ஒரு 1 month ஆயிருந்தா கூட பரவாயில்ல, 1 month கூட இன்னும் ஆகல. சார், அர்ஜென்ட் சார். சார் உங்களுக்குமே சிஸ்டர் இருக்கு, உங்களுக்குமே தெரியும்ல தாய் மாமா சீர் செய்யலைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு. ஐ நோ, பட் நமக்கு ஒரு ஆர்டர் வர நேரத்தில் இப்படி லீவ் கொடுத்தா எப்படி? சார், சந்தோஷ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்காரு சார். நம்ம ஸ்டாஃப்ஸ்லேயே நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாலுமே அடுத்தவங்கள ஒர்க்கையுமே சேர்த்து அவரே பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணிட்டு இருக்காரு சார். 2 daysல வந்துருவீங்களா? கண்டிப்பாக சார், 2 daysல வந்துடுவேன். சரி, லேப் எதுவும் இருக்கா உங்ககிட்ட? இருக்கு சார். ஓகே, நீங்க 2 days லீவ் எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் வீட்டில் இருந்தே நம்ம கம்பெனி சாஃப்ட்வேர் ஏற்றிக்கோங்க, அதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறீங்களா? ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஏன்னா இப்போ ஒர்க் பிஸி ஷெட்யூலில் நம்ம இருக்கோம், லீவ் வந்துட்டு அனாவசியமாக தரமாட்டோம். பட் இந்த சுச்சுவேஷனை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்காக நான் இதை பண்ணுறேன். சரிங்களா? இனிமேல் அடிக்கடி லீவ் எடுக்காதீங்க. ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்மளே வந்துட்டு லீவ் கொடுப்போம். அது எந்த டேட்டோ எந்த மந்த்தோ சேலரியோட கிடைக்கும். இந்த மந்த்தில் வந்து நீங்கள் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கன்ற காரணத்துக்காக தான் அந்த 1 day லீவ் கூட இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கரெக்ட் ஓகே பண்ணிக்கோங்க. சார், நான் வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பார்த்துக்கிறேன் சார். ஓகே, போயிட்டு வாங்க. துரை, போயிட்டு வரேன். போங்க, நான் ஃபோன் பண்ணுறேன். சார், அவங்க வில்லேஜ் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் அவங்க கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவாங்க. அந்த தாய் மாமா அந்த செய்முறையில் எதிர்பார்ப்பாங்க. ஓகே ஓகே, எனக்கு புரியுது புரியுது. இந்த மாதிரி சமயத்தில் லீவ் கொடுத்து தானே ஆகணும், பார்த்துக்கலாம். ஏய் அப்பா எப்பா, நிறுத்துறா. 3 பேர் ஒரு வண்டியில எல்லாம் உட்காந்துக்கிட்டு வர முடியல சாமி. இறங்குடி அம்மா, கையை பிடிச்சி அப்படியே பொறுமையா இறங்குங்க. அப்பயே சொன்னேன் 2 பேர் தான் தாராளமா போக முடியும், நீ வீட்டுல இருன்னு சொன்னா கேக்குறியா? அடம் பிடிச்சிக்கிட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ உட்கார முடியலன்னு இருக்கியா? போட கொஞ்சம் நவுந்து உட்காந்துருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஒத்த எடுப்பு பக்கமே ஒரு கணிச்சு உட்காந்துக்கிட்டு வந்தது குறுக்கு எலும்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. வயசாகி போச்சு, வீட்டோட இருனாலும் கேட்கறது இல்ல. வரேன்ட்டு அது வலி இது வலின்னு இருப்ப. சரி, நாங்க உள்ள போறோம். போயிட்டு சித்திக்காரியை கூட்டிட்டு வாங்க. புள்ள கேப்பால, வரவங்க 4 பேரும் கேட்பாங்க என்ன சித்திக்காரி வரலையா என்னன்னு. அப்புறம் அந்த பயலுக்கும் போன போட்டு சொல்லுங்க வர சொல்லி. ஏன்னா 4 பேர் என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க, ஒத்தையில வந்திருக்கன்னு சொல்லி ஒரு மாதிரி இவளை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் சின்ன மாப்பிள்ளைக்கு போன் போட்டு சொல்லிக்கிறேன். குறுக்கெலும்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குடி அம்மா. ஒரு கணிச்சு உக்காந்துக்கிட்டு வந்தது. நீங்களாவது நல்லா ஜம்முன்னு தானே உட்காந்துக்கிட்டு வந்தீங்க. நான் அந்த ஒட்டுல உட்காந்துக்கிட்டு தொங்கிக்கிட்டு வந்தேன். இதுல வேற பையையும் சுமந்துக்கிட்டு வந்தேன். இப்பதான் வலிக்குதாம்ல உங்களுக்கு? இது வயசுல என் வயசுல என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறவ. ஆமா, எனக்கு மட்டும் இப்பதானே 16 வயசு. வாங்க கம்முன்னு. நான் தோட்டத்துலயும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து பாடா படுறேன். அத்தடியாத்தா வந்த இடத்துல வாயை கொடுத்தா வாங்கி கட்டிக்கிட்டு தான் போகணும். வாயை அடக்கிட்டு இருக்கணும்பா. இங்க பாருக்கா, உன் மருமவ உன் பையனுக்கு தான் என் பிள்ளைன்னு நான் முடிவு பண்ணிக்கிட்டு காத்துக்கிட்டு கிடக்குறேன். உன் பையனா வந்து குச்சி கட்டணும். ஒழுங்கா வந்து இந்த வேலையை பார்க்க சொல்லு. சும்மா அங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் டென்ஷன் ஆயிருவேன். சரிடாப்பா, வாரட வராம எங்கடா போறேன்? அவன் முன்னாடி அவன் மூஞ்சில கரிய பூசணுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை நான் வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா வந்திருக்கா, அப்புறம் ஏன் மூஞ்சில நீ கரிய பூசுறாத. சொல்லிவிட்டல, வராம இருப்பானே. உடனே கிளம்பி வாரேன். செலவுக்கு நான் கூட காசு போடுறேன். ஆனா அவன் என் பிள்ளைக்கு ஒரு குண்டுமணி கூட செய்யக்கூடாது. அவனை நான் இந்த விஷயத்துல தாக்கா அடிக்க முடியும். 4 பேர் முன்னாடி நான் அடிச்சு அவமானப்படுத்தினதுக்கு அவனை பழி தீத்தே ஆகணும்ல. என் தம்பி, நீ உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் சும்மா பாத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? அக்கா வாரேன்டா. எவன் உன் மேல கைய வச்சானோ, எவெல்லாம் நாக்கு மேல பல்ல போட்டு பேசினாலும் அத்தனை பேத்தி கிழிச்சு கேப்ப நடத்துக்கே உடனே கிளம்பி வாரேன். சரி, உடனே கிளம்பி வா. எம்பிட்டு பணம் போட்டோம். இப்ப என்னடாப்பா, சேலை துணி எடுக்கணும், தட்டு தாம்பளம் வைக்கணும், குச்சி கட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஏப்பட்ட தட்டு வைக்கணுமே. சரி, ஒரு 5000 பக்கம் ரவுண்டா போட்டு விடு, மிச்ச காசை வாங்கிக்குவேன். என்ன மிச்ச காசு? சிறப்பா செய்யக்கா, ஏட்ட போய் அனுப்பி விடுறேன். முடியலப்பா, படிக்கட்டுலயே ஏறி வர முடியல. காஞ்சனா அம்மா, அப்பாயி வாங்க. எங்கடி அம்மா என் பேத்தி? உள்ள பாத்ரூம்குள்ளதான் உட்காந்து கிடக்குறா. வண்டியில எல்லாம் உன்னால வர முடியாது அப்பாயி. எப்படி வந்த? வர முடியாதா? வந்துபிட்டு பாருப்பா, அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு. பேத்தி பெரிய மனுஷி ஆயிட்டுன்னு சொன்னதுதான். உடனே நான் வரேன் எனக்கு முன்னாடி வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு கிளம்பிருச்சு. பேத்தினா சும்மாவா? தலை பேத்தியில பேத்தி கண்ணுக்குள்ளேயே இருக்காடி. பசும்பால் போட்டு அந்த இதெல்லாம் போட்டு குடுத்தியா? பக்கத்து வீட்டு ஆச்சிக்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அதெல்லாம் கலந்து கொடுத்துட்டேன்.
மாப்பிள்ள ஆ நீ கிளம்பி வர வழியை பாரு. ஏண்டி உன் புருஷன் அப்படியே முறுக்கிக்கிட்டு போறாரு. அந்த ஆளு கிடக்குறது முறுக்குவாரு, அப்புறமேட்டுக்கு பின்னி பிணைஞ்சுக்குவாரு. நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்க. எங்க உமாவெல்லாம் கூட்டிட்டு வரலையா? உங்க அப்பே நடி காரா வாங்கி வச்சிருக்கேன். நினைச்சோனே அள்ளி கட்டிக்கிட்டு வர்றதுக்கு இருக்கிற அந்த 2 சக்கர வண்டியில வரதுக்குள்ள நாங்க 3 பேரை நாக்கு தள்ளி போயிட்டோம். இதுல அவளும் வந்திருந்தா என்ன தலையிலே தூக்கி வச்சுட்டு வந்திருக்க முடியும்? ஆஹா, அதுவும் சரிதான். உங்க அப்பாரு எங்களை கூட்டி விட்டுக்கிட்டு இப்பதான் போய் பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. சரி சரி. ஏண்டி யார் யாருக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க? நான் எங்கிட்ட சொன்னேன், நான் நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் சொன்னேன். அவரு தான் அங்க போன் போட்டு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏண்டி உன் தம்பிக்காரன் நாத்தனாருக்காரிக்கு போன் போட்டு சொன்னீங்களா? அப்பாயி இப்போதைக்கு அதை பத்தி பேசாத, நான் அப்புறமேட்டுக்கு சொல்றேன். ஏண்டி சொன்னீங்களா இல்லையா? தாய் மாமண்டி. ஐயோ நான் சொல்றேன், கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு கம்முன்னு இருங்க. சரி புள்ளதான் சொல்றாள. சரி பேத்தி எங்க? பாத்ரூமுக்குள்ள தான் இருக்கா. சரி ஒரு எட்டு நாங்க போய் பார்த்துட்டு வரோம். ஏண்டி தட்டு தாம்பளெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வை. ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். பிள்ளைக்கு வெளியே வச்சு தண்ணி ஊற்றும் போது இதெல்லாம் வச்சுதான் எல்லாம் பண்ணணும். சரிம்மா. என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியலையே, போய் பாப்போம். அடியே கழுத, எது மேல நீ யாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கவ? கீழே இறங்கு. இன்னும் சின்ன நொட்டன்னு நினைப்பா? பெரிய பிள்ளை ஆயிட்டடி, பெரிய மனுஷி ஆயிட்ட. இப்படியா சின்ன பிள்ளைத்தனமா இது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருப்ப? அட போ பாட்டி, சும்மா இந்த அம்மா உள்ளேயே இருன்னு படுத்துது. எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? அதுவும் இல்லாம நாருது வேற. அதுக்கு நீ இது மேல ஏறி உட்காந்துருக்கியே, இதுக்கு அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் எனக்கு எடுத்து வெளியே வாடி வீச முடியும்? கீழே இறங்கடி. என்னது இதெல்லாம் எடுத்து வீசணுமா? ஆமாடி, இந்த நேரத்துல நீ எந்த பொருளையும் தொடக்கூடாது. தொட்டா அந்த பொருள் எல்லாம் எடுத்து வெளியே போட்டணும்டி. உன்னையே தொட்டுட்டேன், அப்ப உன்னையே எடுத்து வெளியே போடணுமா? அகமாவும் பிடிச்ச கழுத என்னடி தொட்டுக்கிட்டு இருக்க? பிள்ளை தொடக்கூடாது. அப்புறம் உன்னோட சேர்ந்து நாங்க குளிச்சுக்கிட்டு கிடக்கணும். பொருளை தொட்டா எடுத்து வெளியே போடணுமாமா? அதுவே உங்களை தொட்டா மட்டும் குளிக்கணுமாமா? நல்ல காரையா தான் இருக்குது. ஆத்தி இவகிட்ட பேசினா வாய் புண்ணாயிரும் போலடி. நான் போறேன் அப்பா. இங்க பாரு, இனிமேல நீ சின்ன பப்பா கிடையாது. ஒழுங்கா பொறுப்பா நடந்துக்கணும், சரியா? அதெல்லாம் முடியாது. முடியாது கிடையாதுன்னு இருக்காங்க. ஒழுங்கா இரு. கம்மனி இருடி, வாய் முடிக்கிட்டு. ஐயோ இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? எரிச்சலா இருக்கு. காலையில உன் வீட்டுல ஒரு சத்தமா கிடந்துச்சு. என்னடி சத்தம்? அந்த வயிற்றுச்சல ஏண்டி கேட்கற? மண்டை காயுதுடி என் மாமியாரோட. ஏன் என்னாச்சு? ஏன் உன் மாமியாருக்கு தெரியாதா? ஆமா, நானும் என் மாமியார் அப்படி பின்னி பிணைஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்ன எதுன்னு கேட்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. தினமும் இவர் வீட்டுக்கு வந்து சட்டையை கழட்டி போடுவாருடி. போட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தா காசு கம்மியா இருக்கு, காசு இல்ல பாக்கெட்ல வைக்கிற காசெல்லாம் எங்க போகுதுன்னு என்னைய பிடிச்சி திட்டுறாரு. நீ தான், நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா, நீ தானே துணி துவைக்கிற, நீ தானே வீட்டில் இருக்க அப்படின்னு. நான் இந்த பயக்கிது எடுக்கிறானா என்னவோ தெரியலன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேமராவை போன்ல ஆன் பண்ணி வச்சுப்புட்டு ராத்திரியெல்லாம் தூங்கிட்டோம். என் மாமியார் கிழவிக்கு நான் போன் ஆன் பண்ணி வச்சிருக்கிறது தெரியல. இது நைஸா எல்லாரும் தூங்கிட்டோமான்னு வந்து பார்த்துப்புட்டு நேக்கா போயிட்டு அவர் பாக்கெட்ல இருந்து காசை எடுத்துப்புட்டு அப்படியே போய் ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்துருச்சுடி. ஆத்தாடி, என்னடி சொல்ற? ஆமாடி, தினமும் எனக்கும் அவருக்கும் சண்டை. பாக்கெட்ல வைக்கிற காசு எங்க போகுதுன்னு நான் என்னமோ எடுத்து என் அப்பா வீட்டுக்கும் என் அம்மா வீட்டுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும், இல்லை நான் எடுத்து வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியும், தினமும் கடையில் ஆர்டர் பண்ணி திங்கிற மாதிரியும் என்னை பேசுறாரு. அட பாவி, கையும் களவுமா திருடனை பிடிக்கணும்னு தான் கேமரா வச்சேன். கடைசியில் என் மாமியார் கிளம்பி மாட்டோம்னு நான் நினச்சி பார்க்கலடி. ஆனால் அன்னைக்கெல்லாம் காசு காணாம போனோனையும் ஐயோ என்னை சந்தேகப்படுறியாடா, இந்நேரத்துக்கு உங்கள் அப்பா இருந்திருந்தா என்னை இந்த வார்த்தை கேட்டிருப்பாரா, இதுக்கு மேலே நான் வாழ மாட்டேன், இப்பயே நான் நாட்டுக்கிட்ட போகிறேன் அப்படி இப்படி ஒரே அலப்பறை பண்ணி பிடிச்சி. நானும் சரி, மாமியார் வந்துட்டு இந்த சும்மா ஏதாவது ஒன்று பேசும் வைக்கும், ஆனால் இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணாதுன்னு நினச்சிக்கிட்டு நானும் கம்முன்னு இருந்துட்டேன். அன்னைக்கு அப்படி நடிப்பு போடவும் நேற்று வீடியோவை போட்டு காட்டினோனையும் என் மாமியார் அல்லண்டு போச்சுல்ல, அதனால கப்பு சுப்புன்னு கிடக்குது. இல்லைன்னு வச்சுக்க, வா மாமியார் என் மாமியார் காசு ஆட்டையை போட்டுக்கிட்டு போய் வாங்கி திங்கிறது, இதே ஒரு பொழப்பு. ஆத்தாடி, இப்பதாண்டி எனக்கும் தெரியுது என் புருஷன் பாக்கெட்லயும் காசு காணாம போய்கிட்டே இருக்கும். நான் அதை பெருசா கன்சிடர் பண்ணல. ஆனா இப்பதானே தெரியுது 2 களவாணிகளும் என்ன வேலை பாக்குதுங்கன்னு. கொஞ்சம் அசந்தோன்னு வச்சுக்க, நம்மளையே ஒரே முழுங்கா முழுங்கிருங்க. யாரும் வந்து கேட்டா காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன் மகா, எங்க பொழப்பெல்லாம் கேட்டா உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கக்கா, நினைச்சேன் சிரிச்சேன். உன் மாமியார்லாம் எப்படி? அவங்க மாமியாரா? அது மாமி யாரா இல்ல சாமி யாரானே தெரியாதுடி. ஆத்தாடி ஆத்தா, வாய திறந்துச்சுன்னா மூடாது, லப 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 லபன்னு
அப்பாடி அப்பா, என் மாமியாரே தோத்து போயிருண்டி. அப்படி பேசும். மகா, என்னடி உன் புருஷன் குரல் மாதிரி கேக்குது? அம்மா நீ அவர் குரல் மாதிரி தான் கேக்குது. ஆத்தாடி ஆத்தா, உன் மாமியாரை பத்தி நீ எதுவும் பேசல. எப்படியோ உங்க புருஷர் வர்றதுக்குள்ள நம்ம ஏதாவது பேசி காதல் கீது விழுந்துச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு டண்டனாக்காவாயிருக்கும். மகா, என்னங்க அக்கா பொண்ணு சீதா பெரிய மனுஷி ஆயிட்டாலாமா, உடனே போகணும். என்னங்க சொல்றீங்க? பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஆமா ஆமா, 2 நாள் தான் லீவ் கொடுத்துருக்காங்க. டக்குனு கிளம்பி போயிட்டு நாளைக்கு நைட்டே கிளம்பி வர மாதிரி இருக்கும். ஓ, சீக்கிரம் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணு. சரிங்க. இந்த பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் கடக்கு, இன்னும் கழுவல. ஏய், முதல்ல கிளம்புடி. முதல்ல தேவையானதெல்லாம் எடுத்து வை. நான் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீடு வாசலா கூட்டிட்டு போறேன். சரிங்க. ஒரு செலவு இல்லைனா இன்னொரு செலவு வந்துகிட்டே தான் இருக்குது. போங்க. ஆமாங்க, என்ன பண்றது? சீரெல்லாம் செய்யணுமே சந்தோஷ். காசெல்லாம் இருக்கா? இல்ல, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் ஒரு 1 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கேன். நகையெல்லாம் போடணும்ல, தாய் மாமா இல்ல? ஆமாங்கக்கா, நகையெல்லாம் போடணும், என்ன பண்றதுனே தெரியல. நகை விற்கிற விலைக்கு நகைன்னு எழுதி தான் கொடுக்கணும் போல இருக்கு பேப்பர்ல. இனி வருங்காலத்துல எல்லாம் நகையே வாங்க முடியாது போல இருக்கு. ஏதோ நகையை குறைக்கிற மாதிரி கண் தொடப்புக்கு குறைச்சாங்க. அப்படியே இவ்வளவு தூரம் ஏத்துறதுக்கா என்னமோ தெரியல. பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் போனா 10,000 ரூபாய்க்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா உண்மையா சொல்ல போகணும்னா இங்க நிறைய பேர்த்தோட மாச சம்பளமே 10,000 ரூபாய் தான். 10,000 வச்சுக்கிட்டு நகையை வாங்கினாங்கன்னா குடும்பத்தை எப்படி நடத்துவாங்க? புள்ள குட்டிங்களை எப்படி பார்ப்பாங்க? அத்தடி அத்தா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. போங்க. சரிம்மா, கிளம்புவோமா? போலாங்க. நீ பின்னாடி துணியெல்லாம் துவைச்சு போட்டிருக்கேன், அது காஞ்சோனே எடுத்து உள்ள வச்சிரு. நான் கூட வந்து மடிச்சு வச்சுக்கிறேன். பாத்திரம் மட்டும் இருக்கு, மூச்சிட்டு நாரி போயிடும். அதை மட்டும் கழுவி விட்டுரு. அடியே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா, போயிட்டு வாங்க. வா போலாம். என்னடி பண்ணுவாங்க? காசே கையில இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது, செலவென்ன சொல்லி வச்சுக்கிட்டா வருது. அதுவும் இப்ப தாண்டி வந்து நல்லா இருக்கிறேன்னு ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள மறுபடியும் அந்த ஊருக்கு போறாங்களா? இனி செலவு மேல செலவு தான். இவங்க 10 ரூபா சேர்க்கறதும் போதும், அந்த ஊருக்கு போய் 20 ரூபா அழிச்சிட்டு வர்றதும் போதும். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதுவும் இல்லாம அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகண்டி. இவங்க சந்தோஷ் கூட பிறந்ததுங்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். இன்னும் இந்த சீருக்கெல்லாம் எம்பிட்டு நகை நட்டு கேட்க போறாங்கன்னு தெரியல. தங்கம் விற்கிற விலைக்கு இனி நகை வாங்கி போட முடியாது. இனி என்ன கதி ஆளாக போதோ. இவங்க போனா அங்க என்ன பண்றதுக்கு காத்திருக்காங்களோ என்னன்னு தெரியல. உமா, எம்மாடி உமா. அந்த வரம்பா. என்னப்பா, வீட்ல ஒருத்தரையும் காணா, கிளவி இருந்துச்சு அதையும் காணா, எல்லாம் எங்கிட்டு போனீங்க? நீ குளிச்சுக்கிட்டு இருந்தமா, உங்க அக்கா அம்மாவை பெரிய மனுஷி ஆயிட்டா. அதனாலதான் சரின்னு நாங்க அங்கெல்லாம் போயிட்டோம். அவங்கள எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். சீக்கிரம் வீட்டை கூட்டிட்டு வா, போவோம். சரிப்பா, இந்த வாரேன். தம்பி, அக்கா வாக்கா வாக்கா. இப்பதான் இந்த தம்பி வீட்டுக்கு வரணும்னு உனக்கு வழி தெரிஞ்சதோ? அப்படி இல்லடாப்பா, வேலை அதிகம்டாப்பா. அதனாலதான் இங்கிட்டு வரவே முடியல. போ. சரிக்கா சரிக்கா. எங்க என் மாப்பிள? இருடாப்பா, கூப்பிடுறேன். பில்லா, பில்லா. வாங்க மாப்பிள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. பாத்தியாடாப்பா, உன் மருமவன் எப்படி கப்பு சுப்புன்னு எம்பிட்டு அழகா வளர்ந்துருக்கான்னு. ஆமாக்கா, நல்லா அழகா வளர்ந்துட்டாரு. நீதான் காது குத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரல. இப்பதான் வரணும்ன்றது உனக்கு கூப்பிடணும்னு தோணி இருக்கு இந்த அக்காவை. இல்லக்கா, உனக்கே தெரியும், பொழப்புத்தானே இல்ல. இப்பதான் ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சு இப்பதான் அப்படியே போயிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, கேள்விப்பட்டேன். பைனான்ஸ் எல்லாம் வச்சிருக்கியாம்ல, காசு பணம் எல்லாம் புழங்குதா? அதெல்லாம் நல்லா புழங்குது, நீ எதை பத்தியும் கவலைப்படாது. சரிடா, என் மருமவன் எங்க? என் மருமவன் எங்க? உள்ளதாக்கா இருக்கா. என்ன இதுங்கெல்லாம் வந்திருக்கு? என்ன காஞ்சனா, வந்த நாத்தனார வெளியவே வச்சுதான் நிப்ப போல இருக்கே. வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? நல்லா இருக்கியா? அவளுக்கு நெஞ்சு அடைச்சு போயிருக்கும்க்கா. நெஞ்சு அடைச்சதெல்லாம் வாயும் அடைச்சிருக்கும். அதான் வாங்கன்னு கூப்பிட மாட்டா. என்னங்க, இவங்க உங்களுக்கு ஆகாதவங்க தானே, இவங்களை எதுக்கு இப்ப கூப்பிட்டுருக்கீங்க? யாரு? என் புள்ள விசேஷத்துக்கு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். என் புள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். குச்சி கட்டுறதுக்கு என் மாப்பிள்ளை வந்தாச்சு. சீக்கிரம் பிள்ளைய ரெடி பண்ணு போ. இவன் மாப்பிள்ளையா? பாக்குறதுக்கே தார் ரோட்ல புறந்து சொன்ன மாதிரி பொறுக்கி மாதிரி இருக்கான். இவன் மாப்பிள்ளையா?